وبركاته. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، صلى الله على حبيبنا وشفينا مولانا محمد النبي الأمي العربي القرشي وعلى آله وصحبه وسلم. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. وقال تعالى: إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون. وقال أيضا: ذلك ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب. وقال عليه الصلاة والسلام: كل أمتي يدخلون الجنة إلا من أبى. قيل: من يأبى يا رسول الله؟ قال: من أطاعني دخل الجنة من عصاني فقد أبى. கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய மஸ்ஜிதுடைய இந்த தலைவர் அவர்களே, அக்கரைப்பற்று ஜமியத்துல் உலமா தலைவர் அவர்களே, மூத்த உலமாக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஒரு உபதேசம் செய்யும் பொழுது நான் 2 விஷயங்களை மனசில் எடுப்பதுண்டு. ஒன்றாவது, இந்த சபையில் அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் ஒன்று என்னை விட வயதில் குறைந்தவர்கள் அல்லது என்னை விட வயதில் கூடியவர்கள். என்னை விட வயதில் குறைவாக இருக்கும் பொழுது என்னை விட பாவத்தில் குறைந்தவர்கள், நன்மையில் கூடினவர்கள். என்னை விட வயதில் மூத்தவர்களாக இருக்கும் பொழுது எனக்கு முன்பு இந்த பூமியில சஜ்தா செஞ்சவர்கள். அதனால என்னால் முன்னால் இருக்கக்கூடிய எல்லோருமே என்னை விட சிறப்பானவர்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒரு பாசிட்டிவான ஒரு நோக்கத்தோடு தான் அல்லாஹ் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். அக்கரைப்பட்ட மக்களை நான் நேசிக்கின்றேன். உலகத்தில் பல பகுதிகளை அவர்களை நான் சந்திச்சிருக்கிறேன். நல்ல உள்ளம் படைத்தவர்களாக காண்கிறேன். அமெரிக்கா போன்ற நாடுகளில் கூட மஸ்ஜிதுகளை கட்டக்கூடிய அந்த லண்டன்ல பல பகுதிகளில் அல்லாஹ் இந்த பாக்கியத்தை உங்களோட மக்களுக்கு கொடுத்திருக்கிறான் என்பது அது உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதே போன்று இன்று எங்களுடைய குல்லியத் அபீபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேரில் உருவாக்கப்பட்ட இந்த கலாபீடத்தில் இருந்து பல உலமாக்கள், ஹாஃபிஸ்கள் பட்டம் பெற்று வெளியாகினது. அதுவும் ஒரு ஊருக்கு ஒரு பெரும் பெருமையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தருகிறது. இந்த ரமலானுடைய காலத்தில் சகோதரிகள், தாய்மார்கள் எல்லோரும் இங்கு மூத்தவர்கள் அல்லாஹ்வுடைய மாளிகையில் வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். அல்லாஹ் நம் அனைவர்களையும் கபூல் செய்து அல்லாஹ் எங்களுடைய கவலைகள், துன்பங்களை போக்கி இந்த வரக்கூடிய ரமலானை சிறப்பாக கழிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. கண்ணியமானவர்களே, நாங்கள் ஒரு உம்மத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொழி, நிறம், ஊர் வித்தியாசம், குலகோத்திரம் என்று பிரித்து பேசவில்லை. நபி அவர்கள் தன்னுடைய 23 வருட முயற்சியினால் ஒரு சமூகத்தை கட்டி எழுப்பிவிட்டு சென்றார்கள். நாங்கள் எல்லோரும் அதே சிந்தனையில வாழ்ந்து அதுக்காக முயற்சி செய்து அதை பலப்படுத்தி அதனூடாக ஒரு சிறந்த சமூகத்தை கட்டி எழுப்பி துனியாவிலிருந்து பிரிய வேண்டும். அதுதான் இன்றைய இந்த மஜ்லிஸுடைய நோக்கமாக இருக்கும்.
எப்படி இந்த சிறப்பான இந்த மஸ்ஜிதின் ஊடாக நாம் இந்த அக்கறைப்பட்டு இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகள் ஊடாக, மதரசாக்கள் ஊடாக முஸ்லிம் உம்மாவுக்கு நலவு ஏற்பட்டு நாம் எல்லோரும் ஒன்றுபட்ட ஒரு தாய்க்கு பிறந்த சகோதரர்களை போல சகோதரிகளை போல நாம் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய இன்றைய பயானுடைய நோக்கமாக இருக்கிறது. ரமலானை பத்தி பலரும் பல விஷயங்களை பேசுவார்கள். இன்ஷா அல்லாஹ் நானும் என்னால் முடிந்ததை சொல்கிறேன். ஆனால் என்னுடைய இன்றைய தலைப்பு இதுவாகத்தான் இருக்கும். எப்படி நாம் ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புவது. அதுக்கு நீ அஸ்திவாரம், ஒரு ஃபவுண்டேஷன், அதை பார்த்தீங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தீனுடைய அஸ்திவாரத்தை 4 பேரை கொண்டு உருவாக்கினார்கள். ஒன்றாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது ஒரு சிறு வயதை உள்ள அலி ரலியல்லாஹு அன்ஹு, மூன்றாவது தன்னுடைய பாசமுள்ள மனைவியான ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், நாலாவது ஒரு அடிமையாக இருந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒரு பாமரர், ஒரு சிறுவர், ஒரு பெண், ஒரு சமூகத்தில் குலக்கோத்திரத்தில் சங்கையான கௌரவமான வாழ்க்கையில போய் பேசாத, மது அருந்தாத, எந்த பாவத்திலும் ஈடுபடாத ஒரு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுக்கு தெரிவு செய்தான். இந்த 4 பில்லர்ஸ், இந்த 4 தூணை கொண்டுதான் இஸ்லாம் கட்டி எழுப்பட்டது. அல்லாஹு தஆலா இன்றும் அதே நிலைமையை வைத்திருக்கிறான். நானும் நீங்களும் அந்த பார்வையை தான் பார்க்க வேண்டும். எங்கட ஊர்ல சிறார்களை, பொதுமக்களை, வியாபாரிகள் அக்கறைப்பட்டு என்று சொல்லும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வியாபாரத்தில் இருந்தது போல அக்கறைமற்ற மக்களும் துறை சார்ந்தவர்களாக இருக்கக்கூடிய அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா இந்த வியாபாரத்துடைய ஒரு சிறப்பம்சத்தையும் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். ஒரு பெண்ணாக இருந்து எவ்வளவு துணிச்சலாக தைரியமாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த தன்னுடைய வாழ்நாளில் எவ்வளவு அதிசயமான நபி அவர்களுடன் வாழ்க்கை கழித்து ஒரு சிறப்பிடத்தை பெற்று அவர்கள் வாழ்ந்து மரணிக்கிறார்கள். தாய்மார்களே, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு கன்னி பெண் அல்ல. நபி அவர்களை மணமுடிக்கும் பொழுது அவர்கள் ஒரு கணவனோடு மட்டும் வாழ்ந்து விதவையான பெண்ணும் அல்ல. 2 கணவன்மாரோட ஏற்கனவே வாழ்ந்து விதவையான ஒரு பெண் தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அவர்கள் நபி அவர்களை மணமுடிக்கும் பொழுது 40 வயது, நபி அவர்களுக்கு 25 வயது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளம் எவ்வளவு விசாலமாக இருந்தது. அவர்கள் எப்படி சகிப்புத்தன்மையோட தூர் நோக்கத்தோட இந்த அமானிதத்தை சுமந்து 15 வருஷம் கடந்து போகும் பொழுது 55 வயதாகுது. நபி அவர்களுக்கு நபித்துவம் கிடைக்குது. நபித்துவம் கிடைக்கிற அந்த 40 வயதில் அவர்கள் 55 வயதை எத்திருக்கும் பொழுது தனக்கு பெண் குழந்தைகளாக ஜெய்னப், ருக்கையா, உம்மு குல்சூம், ஃபாத்திமா, அது போக ஆண் குழந்தைகளையும் பெற்றெடுத்து அல்லாஹ் தஆலா அவர்களை இந்த உலகத்திலிருந்து அவர்களை எடுத்து விட்டான். இந்த மக்காவுடைய சூழலில் நபி அவர்களும் வாழ்வதே சிரமமாக இருக்கும் அந்த காலத்துல இந்த பெண் குழந்தைகளை வாழ வைப்பது என்பது எவ்வளவு சிரமமாக இருந்திருக்கும் அவர்களுக்கு. 3 வருடங்களாக ஒரு வாய்க்காலில் போட்டு அவர்களை அடைச்சி ஷைப் அபி தாலிப் என்ற எந்த விதமான குடுக்கல் வாங்கல் இல்லாமல் தடை செய்து ஒரு நெருக்கடியான நிலைமைக்கு தள்ளி, அதுல அம்ர் இப்னு ஆஸ் என்ற அந்த சஹாபி அவர்கள் சிறுநீர் கழிக்க போன நேரத்தில் சலசல என்று சத்தம் கேட்க, அது என்ன என்று பார்க்கும் பொழுது ஒட்டகத்தோல், அந்த ஒட்டகத்தோல் எடுத்து அவர்கள் நெருப்புல போட்டு பொசுக்கி அதை சாம்பலாக்கி அதை வாயில போட்டு சாப்பிட்டார்கள். சிந்திச்சு பாருங்கள், எப்படி
சிரமத்தை அவர்கள் அனுபவித்திருப்பார்கள். இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு எவ்வளவு கூலிய நசீபாக்கி இருப்பான், எவ்வளவு சிரமத்தை அவர்கள் முகம் கொடுத்தார்கள் என்பதை இந்த நிகழ்வினூடாக நாம் இப்படிதான் சஹாபாக்கள் கஷ்டப்பட்டார். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு சோதனையை எங்களோட வாழ்க்கையில் எங்களுக்கு தரக்கூடாது என்று நாம் எல்லாரும் பிரயத்தை நாங்கள் தாங்கிக் கொள்ள மாட்டோம். இஸ்ரேல் மக்கள் செய்த அந்த அநியாயத்தின் பொழுது பலஸ்தீன் மண்ணில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் எப்படி தைரியமாக இன்று வரைக்கும் முகம் கொடுக்கிறார்கள் என்பதும் சஹாபாக்கள் என்ற வரலாறை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பக்குவத்தையும் தைரியத்தையும் ஈமானுடைய துணிச்சலையும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான் என்பது அங்கு உறுதியாகிறது. அதனால் கண்ணியமானவர்களே, அக்கரைப்பற்றும் இந்த அம்பார மாவட்டமும் இங்கு வாழக்கூடிய முஸ்லிம்களும் இந்த நாட்டுக்கு ஒரு பெருமதியான தூதை சுமக்கும் நாளாக இந்த தினத்தை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்துல சில நியத்துகளை நல்லதாக வைக்கும் பொழுது ஆனா இந்த தன்னி அப்தி பிஹ் அல்லாஹ் சொல்கிறான், நீ எப்படி நினைக்கிறியோ அப்படி நான் நடந்து கொள்வேன். அல்லாஹ்க்கு என்ன சிரமம்? நாங்க எங்க இருந்து ஒரு தூதை தமிழ் பேசும் உலகத்துக்கு கொடுக்கிறோம் என்று சொல்லுவோம். உலகத்தில் எத்தனையோ மில்லியன் தமிழ் பேசக்கூடிய மக்கள் வாழ்கிறார்கள். அந்த தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு அக்கரைப்பற்றில் இருந்து நான் ஒரு ஊழியராக இருந்து ஒரு தூதை முன்வைக்கிறேன். அந்த தூது இந்த ரமலானும் இந்த நாட்டு உலக நாடு மக்களுக்கும், அது சிங்கப்பூராக இருக்கலாம், மலேசியாவாக இருக்கலாம், தாய்லாந்தாக இருக்கலாம், இந்தோனேஷியாவாக இருக்கலாம், தமிழ்நாடாக இருக்கலாம், இலங்கையாக இருக்கலாம், உலகத்தில் வாழக்கூடிய தமிழ் பேசக்கூடிய எங்களோட நெஞ்சங்கள் அந்த ஈமானுடைய அந்த அந்த அல்லாஹ்வுடைய அந்த ஷஹாதத்தை சுமந்தவர்களுக்கு இந்த செய்தி போய் சேர வேண்டும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் அதான் சொன்ன நேரத்தில் அவர்கள் சொன்னது போன்று அல்லாஹ் தஆலா எங்களையும் அப்படி ஆக்கி வைப்பான் என்ற பூர்த்தியான நம்பிக்கையுடன் இந்த இதை நான் இங்கு ஆரம்பித்து வைக்கிறேன். கண்ணியமானவர்களே, உம்மத் என்பது அதுல சிறார்களும் இருப்பார்கள், பெண்களும் இருப்பார்கள், ஆண்களும் இருப்பார்கள், பட்டதாரிகள் படித்தவர்களும் இருப்பார்கள், வியாபாரிகளும் இருப்பார்கள், அரசர்களும் இருப்பார்கள், பாமரர்களும் இருப்பார்கள். இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு உம்மத். எல்லாருடைய ஆளுமையும் திறமையும் சக்தியும் இந்த தீனுடைய மறுமலர்ச்சிக்காக பயன்படுத்தப்பட வேண்டும். அதுதான் இன்றைய அமர்வுடைய நோக்கமாக ஆக்கிக் கொள்வோமா எல்லாரும் இன்ஷா அல்லாஹ். எங்களுடைய பூர்த்தியான நியத் அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவோம். இந்த ரமலானிலும் அல்லாஹ்விடத்தில் இதை கேட்போம். யா அல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதத்தில் சில சோதனைகளை முகம் கொடுத்தார்கள். பத்ருடைய யுத்தம் நபி அவர்கள் முகம் கொடுத்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய வெற்றி, அது ரமலானுடைய மாதத்தில் நபி அவர்கள் முகம் கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல சிரமங்களை சில சந்தர்ப்பத்துகளை அல்லாஹ் தஆலா அந்த கால சூழல்ல அல்லாஹ் ஏற்படுத்தினான். அதை நபி அவர்கள் எப்படி முகம் கொடுத்தார்கள். வேறு சில யுத்தங்களும் ரமலானுடைய மாதத்தில் இடம்பெற்றிருக்கிறது. சஹாபாக்கள் எப்படி இருந்திருப்பார்கள்? அந்த பத்ருடைய 313 பேராக ஆயுதங்கள் அற்றவர்களாக ஒரு சில வாகனங்களுடன் அவர்கள் மிக கஷ்டத்துக்கு மத்தியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அந்த சஜ்தாவில் கண்ணீர் வடித்து அழும் அந்த காட்சியை பார்த்து ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போதும் யா ரசூலல்லாஹ் என்று அவர்களை தட்டி எழுப்பி அந்த நேரத்தில் அல்லாஹ் இறக்கிய குர்ஆனுடைய திருவசனம் தான் நீங்க அல்லாஹ்விடத்துல மன்றாடினீங்க, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டான். உங்களுக்கு நாம் மலக்குமார்களை அனுப்பி உதவி செய்ய போகிறோம் என்று அல்லாஹ் தஆலா அந்த நன்மாராயத்தை கொடுத்து அந்த சபையை அல்லாஹ் மலக்குகளை கொண்டு உதவி செய்தான்.
நாங்கள் சிறு வயதிலிருந்து 4 வயது குழந்தை மக்தபிலும் பள்ளிக்கூடத்திலும் குர்ஆன் பாடத்தை ஓதும் பொழுது ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுல் என்று தான் ஆரம்பிக்கிறோம். அல்லாஹ்வின் மீதும் மலக்குமார்கள் மீதும் ரசூல்மார் மீதும் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். எங்களுக்கு முன்னாலும் பின்னாலும் வலதாலும் இடதாலும் எங்களை பாதுகாக்கக்கூடிய மலக்குமார்கள் இருக்கிறார்கள். இந்த சபையிலும் ஆகாயம் வரைக்கும் அல்லாஹ்வுடைய அமரர்கள் இங்கு கூடியிருக்கிறார்கள் என்பதில் கடுவத்தனையும் சந்தேகம் கிடையாது. ஹலுமுயிலா ஹாஜத்திக்கும், வாருங்கள் தாய்மார்கள் சகோதரிகள் அக்கரப்பற்றில் இந்த மஸ்ஜிதில் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். முதியவர்கள் வாலிபர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். வாருங்கள் ஹலுமுயிலா ஹாஜத்திக்கும் என்று மலக்குமார்களை அழைக்கிறார்கள். நீங்க இந்த சபையை முடித்து துஆ செய்து பிரியும் பொழுது உங்களோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன, எழும்பி போங்க என்று சொல்லுவார்கள். கண்ணியமானவர்களே, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ருடைய யுத்தம் முடியும் பொழுது ஒருவரை அவர்கள் ஒரு சிறியவர், என்ன அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியுடைய சிறிய தந்தை சாச்சாதான். ஆனா பத்ருடைய யுத்தத்தில் முஸ்லிமாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் எதிரிகளுடன் ஒரு நிர்பந்தத்தின் பேரில் எதிரிகளுடன் சேர்ந்து வந்தார்கள். அந்த சபையில அவர்களை ஒரு சிறிய சஹாபி கையால பிடிச்சிட்டு வரும் பொழுது நபி அவர்கள முன்னுக்கு வந்து சொன்னார், நான் தான் இவரை பிடிச்சேன் என்று. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நீ பிடிக்கவில்லை. 2 பேருக்கும் தகராறு நடக்கும் பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், ஆனகல்லாஹு பிமலக்கின் கரீமின், சங்கையான ஒரு மலக்கை கொண்டு சஹாபி தோழரே அல்லாஹ் உதவி செய்தான், இல்லாட்டி நீ ஒன்னால் இவரை பிடிக்க முடியாது. அவர் குதிரையில உட்கார்ந்தாலே கால் கீழே படும் அளவுக்கு உயர்ந்தவராக இருந்தார். அவர் ஒரு சத்தத்தை போட்டால் 15 மைல் தூரத்துக்கு அந்த சத்தம் போகுமாம். அல்லாஹ் தஆலா அந்த அளவுக்கு வாட்ட சாட்டமான ஒரு சஹாபியாக அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஏற்படுத்தியிருந்தார். அவர்களுடைய அந்த பக்குவம், அந்த தூர்நோக்கு, அவர்களுடைய அந்த அணுகுமுறை அல்லாஹ் தஆலா அவர்களை கொண்டு வேலை வாங்கி கொண்டார்.
ஆக கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறந்த முன்மாதிரியான ஒரு சமூகத்தை மதீனா முனவ்வராவில் தயாரித்து அதில் எல்லோருடைய சக்திகளையும் இந்த உம்மத்துக்கு தேவையான விதத்தில் நபி அவர்கள் அதை உருவாக்கினார்கள். அப்துல்லா இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு உமர், அப்துல்லா இப்னு அம்ர், அப்துல்லா இப்னு மசூத் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த சஹாபாக்கள் நபியுடைய அந்த பாசறையில் கற்று வெளியானவர்கள். அவர்களை அல்லாஹு தஆலா பயன்படுத்தினான். தாயிஃப் நகரம் மக்கள் வெள்ளமாக இருக்கும். ஏனென்று கேட்டால் சொல்வார்கள், அந்த நபியுடைய துஆவை பெற்ற அந்த சிறுவர் இன்று அவர் பெரிய ஒரு ஆலிமாக இருக்கிறார். நபியுடைய மனைவியான மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா, அது உம்முல் ஃபதுல் அப்துல்லா இப்னு அப்பாஸ் உடைய தாயின் சகோதரி. ஒரு நாள் வீட்டுக்கு போய், சாட்சி அவர்களே, இரவு நேரத்தில் நபி அவர்களும் உங்களுடனும் சேர்ந்து நான் உறங்க வேண்டும் என அனுமதி எடுத்தார்கள். அந்த உறக்கத்தினூடாக இரவு நேரத்தில் அவர்கள் நபி அவர்களுடைய தூங்குறது போல நடித்து அந்த நபியுடைய அமல்களை அவதானித்தார்கள், கவனித்தார்கள், கற்றுக்கொண்டார்கள். நபி அவர்கள் வெளிவாசலுக்கு போன நேரத்தில் பாத்திரத்தில் தண்ணீரை கொண்டு போயிட்டு கொடுத்து அமைதியாக வச்சுட்டு வந்து தூங்குறது போல இருந்தார்கள். நபி அவர்கள் வளமைக்கு மாற்றமாக தண்ணீர் வைக்கப்பட்டு இருக்குது என்று மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா கேட்ட நேரம், ஹாதல் குலைம், இந்த சிறிய பையன் தான் இதை செய்தான் என்று அந்த சாட்சி அவர்கள் சொல்ல நபி அவர்கள் துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம ஃபக்ஹிஹு ஃபித்தீன், யா அல்லாஹ் இவருக்கு மார்க்க அறிவையும் நுணுக்கத்தையும் கொடுப்பாயாக. அல்லிமுல் கிதாப் வல் ஹிக்மா என்ற அந்த அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்கள் பிற்காலத்தில் ஒரு சிறந்த ஆலிமாக ஹப்ருல் உம்மா ஹிப்ருல் உம்மா, அவர்கள் ஒரு இஸ்லாமிய சஹாபாக்கள் மத்தியில் வாழ்ந்த ஒரு சிறந்த ஆலிமாக அவர்கள் திகழ்ந்தார்கள். உம்மத்துடைய முஃபஸ்ஸிராக மாறினார்கள். யார் அதுக்கு காரணம்? அந்த தாய் தான் காரணம். அந்த தாயுடைய அரவணைப்பு, அந்த தாயுடைய வழிகாட்டல், அந்த தாய் மேற்கொண்ட சிரமங்கள், சுப்ஹானல்லாஹ், அது சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நேரம் அல்ல. அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த தாய் எடுத்தீங்கன்னா அது ஒரு ஃபாத்திமா, நபியுடைய மகள் எடுத்தா ஒரு ஃபாத்திமா, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த சகோதரி எடுத்தா ஃபாத்திமா, ஃபாத்திமத்து பின்த் கைஸ், ஃபாத்திமத்து பின்த் முஹம்மத், ஃபாத்திமத்து பின்த் அசத், ஃபாத்திமத்து பின்த் கத்தாப் என்று 20க்கும் மேற்பட்ட பெண்கள் ஃபவாத்திம்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அவர்களூடாக அல்லாஹ் பல காரியங்களை செய்தான். ஹதரத் அலி உடைய தகப்பனார் அபூ தாலிப் இஸ்லாம் என்ற இந்த பாக்கியத்தை நபியோடு நெருங்கியிருந்தும் அவர் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. இடையில் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருகிறது. 3 சூறாக்களை சிந்திச்சு பாருங்கள். சூரத்து நூஹ், சூரத் இப்ராஹிம், சூரத் முஹம்மத். சூரத்து நூஹ்ல நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தையும் அவருடைய மனைவி மகனை பற்றி அல்லாஹ் வேறு இடங்களையும் சேர்த்து சொல்கிறான். இஸ்லாம் என்ற பாக்கியத்தை இழந்தார்கள். நபியாக ரசூலாக இருந்து தன்னுடைய மனைவிக்கு அந்த பாக்கியத்தை அவர்கள் கொடுக்க முடியவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை நாளை கியாமத் நாளையில் நரகத்தில் போடப்படுவார்கள். எப்படி இருக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தந்தை அபூ தாலிப் குர்ஆனுடைய 3 சூறாக்களை ஓதும் பொழுது, இந்த பெரியவர்கள் ஞாபகம் வரும் பொழுது மேலெல்லாம் புல்லரித்து போகிறது. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சகோதரிகளை, தாய்மார்களே, எமக்கு அந்த பாக்கியத்தை தந்ததுக்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு நாம் எப்படிதான் நன்றி செலுத்துவது என்று தெரியாது. அல்லாஹ் இந்த ஈமானிய பாக்கியத்தை, இந்த மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை, ஒரு உம்மத்தாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிதான் தெரிவு செய்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த தாய் ஃபாத்திமா அவர்களுக்கு சில குழந்தைகள், ஜாஃபர், அலி, தாலிப், உகைல், உம்மு ஹானி, இந்த 5 குழந்தைகளையும் வளர்ப்பதற்கு
கணவன் ஒரு பக்கம் இழுக்கிறார், ரப்பி இப்னிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah வநஜ்னி மின் ஃபிரௌன வஅமலி வநஜ்னி மினல் கௌமில் ஸாலிமீன் என்று ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா துஆ செய்தது போல அவர்களும் துஆ செய்கிறார்கள். தாய்மார்களுக்கு ஒரு படிப்பினையாக அல்லாஹ் கொடுத்ததுதான் ஃபிரௌனுடைய மனைவியாக இருந்து எப்படி அவர்கள் ஈடேற்றம் பெற்றார்கள் என்பதை அல்லாஹ் கோடிட்டு காண்பிக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த சொர்க்கம் மாலா ஐனுன் ராஅத் வலா உதுன் சமியத் வலா கதர அலா கல்பி பஷர். ரமதான் வரக்கூடிய நேரத்தில் அந்த அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் ஜன்ன வ நஊது பிக மினன் நார் என்றுதான் அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சு கொண்டே இருக்க வேண்டும். யா அல்லாஹ் சொர்க்கத்தை தா, நரகத்திலிருந்து பாதுகாப்பு தா என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாய் செஞ்ச முயற்சியின் பிரதிபலனாக அல்லாஹ் இந்த 5 பேருக்கும் ஈமானை நசீபாக்கினான். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றார்கள். தாயுடைய பங்களிப்பு என்பது அப்படிப்பட்ட ஒரு பங்களிப்பு தான். ஒரு தாய் உம்மு வரகா அவர்கள் நபி கிட்ட வந்து சொல்கிறார்கள், நபியே துஆ செய்யுங்க, நான் அல்லாஹ்வுடைய பாதையில் மரணிக்க வேண்டும். நபி அவர்கள் துஆ செய்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் அவர்களை சில சூழ்ச்சிக்கார ஒரு ஆணும் பெண்ணும் வேலைக்காரிகளாக இருந்தவர்கள், ஒரு அடிமைகளாக இருந்தவர்கள் தூக்கில சுமந்து விட்டார்கள் அற்ப பணத்துக்காக வேண்டி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம் அவர்கள் கை செய்யப்பட்டார்கள். ஒரு பக்கம் கவலை, ஒரு பக்கம் சந்தோஷம். நபியிடத்தில் துஆ செய்து அந்த பாக்கியத்தை பெற்றுக் கொண்டால் இந்த தாய், ஆனா எந்த ஆட்சி காலத்தில் இது நடந்தது என்று கை செய்யப்பட்டு குற்றவாளிகளை கண்டுபிடித்து அதுக்குரிய தண்டனை கொடுத்தார்கள். அந்த பெண் என்ன செய்வாங்க தெரியுமா? பெண்களுக்கு குர்ஆன் ஓதி தொழுவிப்பார்கள். சகோதரிகள், தாய்மார்கள் அவர்களுடைய வீட்டில் ஒன்று சேருவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுனன் அபீ தாவூதுடைய அந்த அறிவின்படி அவர்களுக்கு ஒரு முஅத்தினையும் நிர்ணயித்தார்கள். அந்த முஅத்தின் அதான் சொல்லுவார். பெண்கள் எல்லாம் அவர்களிடத்தில் ஒன்று சேர்வார்கள், அவர்கள் தொழுகை நடத்துவார்கள். இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பெண்களுக்கு இமாமத் செய்து அந்த ஜமாத் நடத்த முடியும் என்ற ஒரு சட்டத்தையும் இதிலிருந்து பெற்று தந்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, தாய்மார்கள் இந்த தீனுக்கு செய்த சேவை அது எண்ணில் அடங்க முடியாதது. அப்படிப்பட்ட சேவைகளை செய்துதான் உயிர் தியாகம் செய்து, பொருள் தியாகம் செய்து, நேர காலத்தை கொடுத்து ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புவதற்கு தாய்மார்களுடைய பங்களிப்பு பாரிய பங்களிப்பு. அந்த வீட்டில் இருந்து கொண்டு ஒரு நாள் ஒரு ஆச்சரியமான சம்பவம். ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய மூத்த சகோதரி அஸ்மா, அந்த அஸ்மாவுடைய மகன் அப்துல்லா இப்னு ஜுபைர், அந்த அப்துல்லா ஜுபைருடைய இன்னொரு சகோதரன் உருவா, அந்த உருவா சாட்சி கிட்ட போயிட்டு கேட்கிறாங்க, சாட்சி நீங்க எதில் எடுத்தாலும் நல்ல ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறீங்க, குர்ஆன் உங்களுக்கு பாடம், ஹதீஸ் உங்களுக்கு பாடம், ஃபிக்ஹ் சட்டம் உங்களுக்கு தெரியும், நீங்க சில வைத்திய முறைகளையும் சொல்றீங்க, இதை எப்படி படிச்சீங்க என்று கேட்ட நேரம் சொன்னாங்க, வீட்டுக்கு யூதர்கள் வருவார்கள், நபியுடன் பேசுவார்கள், உரையாடுவார்கள், அதை கேட்டுக்கொண்டிருப்பேன். வீடு இப்படிப்பட்டதா, வீடு இந்த அளவுதான் இருக்கும், இவ்வளவுதான் இருக்கும், இதை விடவும் சில வேலை சின்னதாகத்தான் இருக்கும். அதுல நபி அவர்கள் படுத்தா சில நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி அவர்கள் தொழக்கூடிய நேரத்தில் காலை இப்படி விரிச்சு கொள்வார்கள். தொழுகையில ஜனாசா படுப்பது போன்று காலை விரிச்சு படுப்பார்கள். நபி சஜ்தாக்கு போகும் பொழுது காலை பிடிப்பார்கள், காலை மடக்கிக் கொள்வார்கள். அந்த அளவுக்கு சிறிய இடத்துல இருந்து யூதர்களும் வந்து 5 பேர் உட்கார்ந்து அதை செவிசாய்த்து அவர்கள் சில வைத்திய விஷயங்களையும் படித்து கொண்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெண்களுக்கு மாதவிடாய் வரும் பொழுது அவர்கள் அந்த இரத்தத்தை அனுப்பி வைத்தால் அவர்கள் சொல்லுவார்களாம், இது நோயினாலேயா, இது மாதவிடாயா. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அந்த நுணுக்கத்தை கொடுத்திருந்தார். அதனால் ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புவதற்கு தாய்மார்களுடைய பங்களிப்பு விசாலமாக இருக்கிறது. அவர்களுடைய பங்களிப்பின் ஊடாகத்தான் ஒரு சஹாபாக்களுடைய ஒரு சமூகம் கட்டி எழுப்பப்பட்டது. ஒவ்வொரு நேரத்திலும் அவர்களுடைய துணிச்சல், அவர்களுடைய தைரியம், அவர்களுடைய முன்மாதிரியான நடவடிக்கைகள் அவர்கள் வீட்டையும் அந்த சமூகத்தையும் கட்டி எழுப்புவதற்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள். அதே நேரம் அவர்கள் வளர்த்தெடுத்த அந்த குழந்தைகள், அது அப்துல்லா இப்னு ஜுபைராக இருக்கலாம், அஸ்மாவுடைய மகன், மதீனாக்கு வந்தவுடனே மதீனால யூதர்கள் சொன்னார்கள், சூனியம் செஞ்சு விட்டோம், ஒரு ஆண் குழந்தையும் கிடைக்காது என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் நபி அவர்கள் இடத்துல குழந்தை கொடுத்தார்கள்.
பார்த்தார்கள். சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, அஸ்மாவுக்கு மகன் கிடைத்திருக்கிறார். நபி அவர்கள் அப்துல்லா என்று பெயர் வைத்து தஹ்னீக் செய்து அந்த குழந்தையை வளர்த்தெடுத்தார்கள். ஒரு பெரும் போர் வீரராக, பல பாஷைகளில் ஆளுமையுள்ள ஒரு குழந்தையாக, எந்த பாஷை நாடினாலும் அவர் அடிமைகளுடன் பேசுவார். வியாபாரத்தில் பகல் நேரத்தை பார்த்தால் அது வியாபாரத்தில் இருப்பார், இரவு நேரத்தை பார்த்தால் ஜிக்ரிலேயும் தஹஜ்ஜுதிலேயும் இருப்பார். அவரை தண்ணீரால் காபத்துல்லா மூழ்கிப்பட்ட நேரத்தில் நீச்சல் அடிச்சு 7 தவாஃப்களை செய்த பெருமை அந்த அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருக்கிறது. சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மகனை பார்த்து சொல்கிறார்கள், மகனே, ஹம்மி தைனி, என்னுடைய கவலை, என்னுடைய கடன், மத்ரூமன், நான் அநியாய நிலைமையில் கொல்லப்பட போகிறேன் மகனே, ஹம்மி தைனி, என்னுடைய கவலை, என்னுடைய கடன் தான் என்று மகனுக்கு ஒப்படைத்தார்கள். அந்த தகப்பன் கொடுத்த அந்த 22 லட்ச கடன் 12 லட்ச சொத்தை அல்லாஹ் 5 கோடியாக ஆக்கினான். அவர்களுக்கு இருந்த 4 மனைவிமார்களுக்கு 48 லட்சம் பிரித்து கொடுக்கப்பட்டது. அந்த 3 கோடி சொச்சத்தை மிஞ்சுள்ள 3 ஒரு பகுதி பேரர்கள் பேத்திகளுக்கு பங்கிடப்பட்டதை இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். ரியாது சாலிஹினை எடுத்து படித்தால் இதில் மொழிபெயர்ப்பை நீங்கள் படித்துக் கொள்ளலாம். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய அந்த சஹாபா சமூகம் அது அப்படிப்பட்ட ஒரு சமூகமாக இருந்தது. அப்துல்லா இப்னு சுபைர் அவர்கள் தாரீகுல் குலஃபா என்ற கிரந்தத்தில் இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்திருக்கிறார்கள். பல பாஷைகளை பேசுவார்கள். பகல் நேரத்தை பார்த்தால் இவருக்கு இரவு தெரியுமா, இரவை பார்த்தால் வியாபாரம் தெரியுமா என்று பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு அல்லாஹ் துணிச்சலையும் தைரியம் உற்சாகத்தையும் கொடுத்திருந்தான். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்க வாலிபர்கள், அந்த துணிச்சலானவர்கள், துறை சார்ந்தவர்களை உருவாக்க வேண்டும். ஆலம்பில் ஹலால் வல் ஹராம் முஆஸ் இப்னு ஜபல், ஹலால் ஹராமை தெரிந்தவர் முஆஸ் இப்னு ஜபல் சொன்னார்கள். ஆலம்பில் ஃபராயித் ஸைத் இப்னு சாபித், அனந்தர சொத்து சட்டங்களை தெரிந்தவர் ஸைத் இப்னு சாபித் என்று சொன்னார். அக்ரம் பி கிதாபில்லாஹ் உபை இப்னு காப், உபை இப்னு காப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனை அழகாக ஓதக்கூடியவர்கள். ஒவ்வொரு விஷயத்துக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துறை சார்ந்தவர்களை உருவாக்கினார்கள். காலித் என்று சொன்ன நேரத்தில் சைஃபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வாள். கேட்டார்கள், காலிதே, அல்லாஹ் உங்களுக்கு எதுவும் வாளை இறக்கி வைத்தானா? இல்லை, நான் இஸ்லாத்துடைய விரோதியாக இருந்தேன். உஹதுடைய அத்தனை அநியாயங்களுக்கும் கொலைகளுக்கும் நானும் அந்த ஓரிருவர் தான் காரணமாக இருந்தோம். ஆனால் என்னுடைய மனம் பதிவானது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். அதற்கு பிறகு நபி அவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ் உன்னை அல்லாஹ்வுடைய வாளாக பயன்படுத்துவானாக. அல்லாஹ் தஆலா காலித் பின் வலீத் அவர்களை அப்படி பயன்படுத்தினார். 60,000 எதிரிகளுக்கு மத்தியில் துணிச்சலாக போவார்கள், திரும்பி வருவார்கள். ஆனால் காயப்பட்டிருந்தார்கள். மேனியில் ஒரு சான் அளவு ஈட்டி அம்பு வாள்படாத இடமே கிடையாது. வீட்டில் மரணிக்கும் பொழுது கை சேதத்துடன் மரணித்தார்கள். காலித் பின் வலீத் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் துறை சார்ந்தவர்களை உருவாக்கினார்கள். துறை சார்ந்தவர்கள், படித்தவர்கள் இருக்கிறீர்கள். என்னுடைய நண்பர் ஃபஹ்மி அவர்கள் இப்பொழுது சொன்னார்கள், நாங்கள் வாலிபர்களை ஒன்று சேர்த்து உற்சாகப்படுத்தணும். அம்பாறையில் இருக்கக்கூடிய வாலிபர்கள், இந்த வாலிபர்கள் போதும் இந்த நாட்டுக்கும் உலகத்துக்கும் துறை சார்ந்தவர்களாக வருவதற்கு. இது எங்களுடைய பார்வையாக இருக்க வேண்டும். இஸ்லாம் அனுமதிச்ச எந்த ஒரு பகுதியிலும் எங்கள் ஆலிம்களும் துறை சார்ந்தவர்களும் இல்லாமல் இருக்கக்கூடாது. அதுதான் ஒரு சமூகம் உருவாகும். இந்த நாட்டில் வாழ்வதாக இருந்தால் நாம் நம்முடைய அந்த சுய கௌரவத்துடன் வாழ்வோமே தவிர பிறருடைய தயவில் வாழ மாட்டோம் என்ற அந்த துணிச்சலுடன் வாழ்ந்து மரணிக்க வேண்டும். அதுக்கு அஸ்திவாரம் தான் இன்றைய அஸ்திவாரம். இன்று நாம் குரல் கொடுப்பது அதற்காக. துறை சார்ந்தவர்கள் இந்த நாட்டுக்கு தேவை. முஸ்லிம்கள் எல்லோரும் அதனுடைய பங்காளிகளை தயாரிக்கிறார்கள். நாமும் அதுக்குரியவர்களை தயாரிக்க வேண்டும். எங்களுடைய டிஃபென்ஸ்ல எந்த குறையும் இருக்கக்கூடாது. அது ஆர்மி, நேவி, போலீஸ் அதை உருவாக்கி அனுப்ப வேண்டும். நெருக்கடிகள் இருக்கும், சிரமங்கள் இருக்கும், முகம் கொடுத்து அதை வெற்றி எடுக்க வேண்டும். சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாம் என்னென்ன இஸ்லாம் அனுமதிச்ச துறைகள், சயின்டிஸ்ட்களாக, டாக்டர்களாக, லாயர்களாக, ப்ரொஃபஸர்களாக, ஜட்ஜஸ்களாக, இஸ்லாம் அனுமதித்த துறைகள் அனைத்திலும் முஸ்லிம்கள் இருக்க வேண்டும். வாலிபர்கள் அதுக்கு தயாரிக்கப்பட வேண்டும். அதுதான் ஒரு சமூகத்தை உருவாக்கும் என்னுடைய இந்த பயானுடைய நோக்கம். அதுதான்
இன்னைக்கு யூனிவர்சிட்டிக்கு போய் பார்த்தீங்கன்னா நீங்க எல்லா யூனிவர்சிட்டில இருந்து வரல கவலையான செய்தி என்னது, ஆண்களுடைய விகிதாசாரம் 25க்கு பெண்களுடைய விகிதாசாரம் 75%. நாங்க பின்னடைந்து கொண்டே போகிறோம். பெண்களை படிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆண்களும் பெண்களும் அந்தந்த துறையில, பெண்களுடைய துறையில் அவர்கள் உருவாக வேண்டும். ஆண்களுக்கு தேவையான துறையில் அவர்கள் தயாரிக்கப்பட வேண்டும். அப்பதான் ஒரு சமூகம் உருவாகும். மேலான சகோதரர்கள், அந்த சமூகத்தை உருவாக்குறதுக்கு உண்டான இன்றைக்கு அமர்வு தான் இந்த அமர்வு. அந்த நீயத், அந்த குமுறல், அந்த அழுகை அல்லாஹ்விடத்தில் இந்த ரமதான் எங்களுடைய மன்றாட்டம் இதுவாகத்தான் இருக்க வேண்டும். அல்லாஹ் ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்குவதற்கு இன்றைய அக்கரைப்பற்றுடைய இந்த மஸ்ஜிதில் நாம் எடுத்த இந்த நீயத்தும் வைத்த அந்த எதிர்பார்ப்பும் நிறைவேற்றி தான் அல்லாஹ்விடத்துல கேட்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அதை எத்தி வைப்பான். சுப்ஹானல்லாஹ். ஒரு கண்ணால பார்த்தா அதுக்கு கந்திஷ்டி என்று சொல்லுவோம் அல்லவா, அல் ஐனு ஹக்குன். புகாரியுடைய ஹதீஸ் சொல்கிறது உண்மைதான். ஏன்னா நீ நல்ல பார்வையாக பார்க்காம ஒரு முசீபத்தான பார்வையாக அவரை போய் பார்த்தா, ஒரு சஹாபி, பத்ர் சஹாபி, இன்னொரு பத்ர் சஹாபியை பார்த்து ஆண்டு ஏங்கினார், மயங்கி கீழே விழுந்துட்டார். அவருக்கு தெரிய வந்துச்சு, யாரோ சொல்லலாம் இவரோடாகத்தான் எனக்கு இந்த பாதிப்பு வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அலா பாரக்த, நீ அவரை பார்த்து பாரக்கல்லா மாஷா அல்லாஹ்னு சொல்லி இருக்க கூடாதான்னு சொன்னார்கள். அது பிறகு சில வைத்திய முறைகளை நபி அவர்கள் சொன்னார்கள். அது உலமாக்கள் இடத்துல கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க. சஹி முஸ்லிம்ல தமிழாக்கம் இருக்கிறது. ரஹ்மத் பதிப்பகம் அவர்கள் செய்த, தமிழ் உலகத்துக்கு செய்த சேவை 57 கருணங்களை அதில் சஹி முஸ்லிம், புகாரி, திர்மிதி தமிழ் மொழிபெயர்ப்பில் இங்கேயும் வச்சிருக்கிறார்கள் நினைக்கிறேன். தஃப்சீர் இப்னு கதீர் அதை எல்லாத்தையும் அவர்கள் தொகுத்து தந்திருக்கிறார்கள். உலமாக்களோடு இருந்து தமிழில் வாசிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். ரமதானுடைய காலத்தில் தஃப்சீர் இப்னு கதீரை எடுத்து தமிழில் வாசிங்கள். அந்த அம்ம ஜுஸை எடுத்து மஸ்ஜிதுகளில் உலமாக்கள் மக்களுக்கு அதை அந்த 30ஆம் ஜுஸுடைய மொழிபெயர்ப்பு ஜமியத் உலமா செய்திருக்கிறார்கள். அதில் மக்கள் மயப்படுத்துங்கள். ஒவ்வொரு வீட்டிலும் அம்ம ஜுஸுடைய அந்த மொழிபெயர்ப்புடன் தஃப்சீருடன் இருக்க வேண்டும். அதை நாங்கள் ஒரு உம்மத்தை உருவாக்குறதுக்கு குர்ஆனுடன் இணைப்பு, அல்லாஹ்வுடன் நேசம், அந்த ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அன்பு, சஹாபாக்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு பயணிக்கும் பொழுதுதான் ஒரு உம்மத் உருவாகும். மேலான சகோதரர்களே, வியாபாரிகள் தன்னுடைய வியாபாரத்தை சரியான முறையில் பயன்படுத்தினால் ஒரு சமூகத்துக்கு அந்த பணத்தினால் உதவியாக இருக்கும். இஸ்லாம் கொடுப்பதற்கு சில வழிகளை வைத்திருக்கிறது. ஒன்னாவது ஈசார், தந்த தேவை இருந்தாலும் பிறருக்கு கொடுக்கணும். யூசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, தனக்கு தேவை இருக்கிற நேரத்தில் வீட்டில் விளக்கு அணைச்சிட்டு குழந்தைக்குள்ள சாப்பாட்டை எப்படி வந்த விருந்தாளிக்கு கொடுத்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா பாராட்டுகிறான். ஒரு ஆட்டு தலை 7 வீடுகளுக்கு சுற்றி போற அளவுக்கு அவருக்கு கொடுக்க வேண்டும், அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று கொடுத்தார்கள். யுதைமுன தஅமல ஹுப்பிஹி மிஸ்கீனன் வ யதீமன் வ அஸீரா, தனக்கு தேவை இருந்த பொழுதும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்த மிஸ்கீனுக்கும் அனாதைக்கும் அந்த சிறை கைதிக்கும் கொடுத்ததை அல்லாஹ் குர்ஆன்ல பாராட்டுகிறான். ஒன்று இருக்கிறது ஈசார், ஒன்று இருக்கிறது இன்ஃபாக். வ அன்ஃபிகு ஃபீ ஸபீலில்லாஹ் வ லா துல்கு பி ஐதிக்கும் இலா தஹலுகா, தர்மம் கொடுங்கள், செலவழிங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில். உங்களுடைய கரங்களை அழிவில் போட்டுக் கொள்ள வேண்டாம், கஞ்சத்தனம் வேண்டாம். கஞ்சன் அல்லாஹ் விட்டு தூரமானவன், சொர்க்கத்தை விட்டு தூரமானவன். கொடையாளி அல்லாஹ்க்கு நெருக்கமானவன், அது சொர்க்கத்துக்கு நெருக்கமானவன் என்று ஹதீஸ்ல வந்திருக்கிறது. அதனால் எப்பொழுதும் கொஞ்சம் இருந்தாலும் கொடுத்து பழக வேண்டும். அதுதான் இஸ்லாம் கற்றுத்தந்த பாடம். அந்த பாடத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒரு சமூகம் உருவாகிறதுக்கு இன்ஃபாக், வக்ஃப்கள் உருவாக்கப்பட வேண்டும். ஒரு வக்ஃபை கட்டி எழுப்புவதன் ஊடாக தர்மங்கள் மக்களுக்கு, மஸ்ஜிதுக்கும் மதரசாக்களுக்கும் நாங்க அதுகளை உருவாக்கிவிட்டு, இந்த நாட்டில் வாழ்ந்த மூத்தவர்கள், முன்னோர்கள் அந்த சுன்னத்தை நிறைவேற்றி விட்டு போயிருக்கிறார்கள். எங்களோட கடமை ஒன்று இருக்குது. யாருக்கு எந்த வக்ஃப் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை கட்டி பாதுகாப்பது ஆக முக்கியமானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்நாளில் ஹதியா, கிஃப்ட், நன்கொடையூடாக வாழ்ந்திருக்கிறார்கள். தன்ன நபித்துவத்துக்கு பிறகு 23 வருஷத்தில் நபி அவர்கள் நபித்துவத்துக்கு முன்பு வியாபாரம் செய்தார்கள். அதுபோல வியாபாரம் செல்லவில்லை. சஹாபாக்கள் என்ன செய்வார்கள்? ஒட்டகங்களை கொண்டு விடுவார்கள். மதீனாக்கு முன்னால தன்னுடைய ஆடுகளை வந்து கட்டி வைப்பார்கள். இதுல பாலை கரைத்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்வார். மனீகா
என்று சொல்லப்படும். அது ஒரு வகையான தர்மமாக இருந்தது. மதீனத்து மக்கள் ஈச்ச கொலைகளை கொண்டு மஸ்ஜிதில் தொங்க விடுவார்கள், வீட்டுக்கு வீட்டு உதவி செய்வார்கள். அல்லாஹ் தஆலா இதை பாராட்டியிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில யூதர்களும் சில அந்நியர்களும் ஹதியாவாக அனுப்பினதை நபி அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு தாய் தன்னுடைய கையால நெசவு செய்து தயாரித்த ஒரு ஆடையை நபி அவர்களுக்கு கொண்டு கொடுத்தார்கள். நபி அவர்களை அணிந்து கொண்டு அடுத்த நாள் வந்த நேரம் ஒரு சஹாபி வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ் நீங்க எனக்கு இதை தாங்கன்னு கேட்டார். நபி அவர்கள் கழட்டி கொடுக்கிற நேரம் சஹாபாக்கள் ஆத்திரப்பட்டார்கள். நேற்று தானே வாப்பா நபி அவர்கள் எடுத்தார்கள், அந்த பெண் நபிக்கு தானே தயாரிச்சுட்டு வந்தது, நீ இதை போய் கேட்டாய் என்று ஆத்திரப்பட்ட நேரத்தில் அவர் சொன்னார், நான் எதுவும் பொழுதுபோக்குக்கும் வேறெதுக்கும் இதை எடுக்கவில்லை, என்ற கஃபனுக்காக நான் கேட்டேன். இமாம் புகாரி சொல்கிறார்கள், அந்த மனிதனுடைய எண்ணம் படியே அது கஃபனாக மாறிவிட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியமானவர்களே, நாங்க மூணாவது நாலாவதாக ஹதியா இருக்கிறது. அதுக்கு பிறகு சதகா. அது பலாய் முசீபத்துகள் இல்லாமக்கும். ஒரு பேரிச்சபலத்தை தர்மமாக கொடுத்திருந்தாலும் உன் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுங்கள் சொன்னது. அப்ப ஈசார் அது எங்களால செய்யலாது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி அவர்கள் விதிவிலக்காக அனுமதி கொடுத்தார்கள். அவர்களுடைய தேவை இருக்கிற நேரத்தில் கொடுக்கிறது. அது எல்லாரும் சாத்தியம் இல்லை, அது எல்லாரும் செய்யவும் கூடாது. தன்னுடையதை பாதுகாத்துக் கொள்ளணும், தன்னுடைய உடம்ப, தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய இனபந்துகளை அது ஒருதான் வெளியில கொடுக்கணும் என்பதுதான் மார்க்கத்துடைய வழிகாட்டல். ஆனால் இஸ்லாம் இந்த கோட்பாடோடு தான் வளர்க்கப்பட்டிருக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படிதான் தியாகம் செய்தார்கள். வேறு சிலர் வந்து கொடுக்கிற நேரத்தில் நபி அவர்கள் அனுமதிக்கவில்லை. ஆனால் நாங்க என்ன பார்க்கிறோம்னா, இந்த 2.5 வீத ஜகாத்துல தான் எல்லாத்தையும் முடிச்சு கொள்ள பார்க்கிறோம். இது 2.5 வீதம். சஹாபாக்களுடைய ஃபஸாயில் சதகாத் எடுத்து வாசிங்கள் சம்பவத்தை. 3 பேர் சேர்ந்து ஒரு பெண்ணிடத்துல போய் அந்த பெண்ணுக்கு இருந்த ஒரே ஒரு ஆடை அறுத்து கொடுத்து விட்டால் வீட்டில் ஒன்றுமே இல்லை. 3 பேரும் அந்த பெண்ணும் குடும்பமும் கஷ்டத்தில் ஆகிவிட்டார்கள். வந்தார்கள் மதீனாவுக்கு, கஷ்டத்தோடு வந்தார்கள். 3 பேரையும் சந்தித்தார்கள். 1வது ஹசன், 2வது ஹுசைன், 3வது அப்துல்லா பின் ஜாஃபர். 3 பேரும் 1000 ஆடுகளை கொடுத்தார்கள். 3வது சொன்னார், 2 சகோதரர்கள் ஹசன் ஹுசைன் 1000 கொடுத்தார்கள். நான் 2000க்கு மேல கொடுக்க மாட்டேன் என்று கொடுத்தார்கள். கொடுக்கிறது என்பது அப்படிப்பட்டதான். ஆகப்பெரிய விரோதி சஃப்வான் இப்னு உமையாவுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். மேலான சகோதரர்களே, அதனால நாங்க அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கணும், வக்ஃப்களை பாதுகாக்கணும், ஹதியாக்களை கொடுக்கணும். அன்பு வளரும். சின்ன ஒரு பொருளாக இருந்தாலும் அடுத்த வீட்டுக்கு கொடுக்கிறதினூடாக அது எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் சதகாக்கள் கொடுக்க வேண்டும். ஜகாத்தையும் முறையாக விநியோகிக்கிறதன் மூலமாக ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புவதற்கு அது காரணமாக அமைகிறது. கண்ணியமான சகோதரர்களே, அடுத்ததாக நான் சொல்ல விரும்புவது ஆக முக்கியமாக, உலமாக்களும் படித்தவர்கள், துறை சார்ந்தவர்கள், மஸ்ஜித் நிர்வாகிகள் ஒன்றுபட்டு பயணிக்க வேண்டும். நீ வேற நான் வேறு என்று பயணித்தால் அந்த சமூகம் அழிந்துவிடும். ஒரு சமூகத்துடைய வளர்ச்சி உலமாக்களும் துறை சார்ந்தவர்களும், உலமாக்களும் நிர்வாகிகளும், உலமாக்களும் வியாபாரிகளும், உலமாக்களும் பொதுமக்களும் ஒன்றுக்கொன்று நெருங்கி பயணிக்க வேண்டும். நீ வேறு நான் வேறு இல்லாமல் நாங்கள் எல்லாரும் சகோதரர்களாக உலமாக்கள் பொதுமக்களை மதிக்க வேண்டும், பொதுமக்கள் உலமாக்களை மதிக்க வேண்டும். துறை சார்ந்தவர்கள் உலமாக்களிடத்தில் படிக்க வேண்டும், உலமாக்கள் துறை சார்ந்தவர்களிடத்தில் படிக்க வேண்டும். அந்த இதை கொண்டுதான் ஒரு சமூகம் உருவாகும். மேலான சகோதரர்கள், கட்டுறுப்பாக வடிச்சு சில விஷயங்களை மட்டும்தான் நான் இங்கு சொல்ல விரும்புகிறேன். அந்த அடிப்படையில் ஒரு வழக்கறிஞர் துறை சார்ந்தவர் இருக்கிறார். ஆலிமிடத்தில் இஸ்லாம் இதுக்கு என்னவாப்பா சொல்லுது என்று அவரிடத்தில் தயக்கம் இல்லாமல் கேட்க வேண்டும். 200 வயதுடைய சல்மான் ஃபாரிஸ் மதீனாக்கு வருகிறார். 20 வயதுடைய அனஸ் இப்னு மாலிக் அவருக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஜரீர் பின் அப்துல்லா பஜலி, யூசுப் ஹாதியில் உம்மா, இந்த உம்மத்துடைய யூசுப் என்று அழகாக வர்ணிக்கப்படக்கூடிய அந்த சஹாபி வந்து அமருகிறார். அப்துல்லா இப்னு ஜுபைர் இடத்துல அவர் கற்றுக் கொடுக்கிறார். சிறுவர்கள்
மார்க்கத்தை பெரியவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது அது வெட்கத்திற்கே காரியம் அல்ல. இதுதான் இந்த தீனுடைய ஒரு மகிமையாக இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த உம்மத்துக்கு கிடைத்த ஆகப்பெரிய செல்வம் அவர்கள் சொல்கிறார்கள், சிறியவர்கள் பெரியவர்களிடத்தில், பெரியவர்கள் சிறியவர்களிடத்தில் படித்துக் கொள்வதன் ஊடாக துறை சார்ந்தவர்கள் உலமாக்களை மதிக்க வேண்டும். உலமாக்கள் நீங்க பாத்தீங்கன்னா அவர்களுக்கு கொடுக்கிற சம்பளம் என்ன, அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கொடுப்பனம் என்ன, அதை எடுத்து ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா நாங்க எல்லோரும் கண்ணீர் வடிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். அந்த நிலைமை மாற வேண்டும். மஸ்ஜித் நிர்வாகிகளை அழைக்கிறோம். உலகத்தில் உள்ள தமிழ் பேசும் மஸ்ஜிதுகளில் நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய இந்த நாட்டில் 3500 நிர்வாகிகளுக்கும் இன்று ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்குரிய தூது என்ற அடிப்படையில் மஸ்ஜிதுகள் இருக்கக்கூடிய முஅத்தின்களாக இருக்கலாம், இமாம்களாக இருக்கலாம், அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். உங்களோட மண்ணில் பிறந்த ஒரு சகோதரர் இன்று செய்த ஒரு பணி அவர் பல வருடங்களாக செய்து வருகிறார். தன்னுடைய பெயரை வெளிப்படுத்த வேண்டாம் என்று சொன்னார். இப்படி சகோதரர் சிராஜ் அவர்கள் அமெரிக்காவில் ஒரு மஸ்ஜிதை கட்டி அங்கே உதவி செய்து இன்றைக்கு அவரும் அந்த சிகாகோல வாழக்கூடிய, அமெரிக்காவில் வாழக்கூடிய, உலக நாடுகளில் வாழக்கூடியவர்கள் ஒவ்வொரு மஸ்ஜிதை உருவாக்குறதுக்கு கனடால மஸ்ஜிதுகள் வேணுமா, லண்டன்ல மஸ்ஜிதுகள் வேண்டுமா, அமெரிக்கால மஸ்ஜிது வேண்டுமா, எல்லோருடைய பண உதவியும் அல்ஹம்துலில்லாஹ் சேர்ந்துதான் கட்டி எழுப்பப்படுகிறது. ஒருவர் அல்லாஹ் அவருக்கு செல்வத்தை கொடுக்கும் பொழுது, அவர் இதை செய்து முன்வரும் பொழுது உங்களோட ஊருக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுவதாக கேள்விப்பட்டேன். அதையும் அல்லாஹ் தஆலா வளமாக்கி நாட்டுக்கும் ஊருக்கும் உலகத்துக்கும் அது ஒரு பெருமையாக வாழ வேண்டும். அதற்கு நாங்கள் துஆ செய்வது எங்களுடைய ஒரு கடமையாக இருக்கிறது. எப்பொழுதுமே யாரும் ஒரு காரியத்தை செய்தா உம்மத்தை உருவாக்குறதுக்கு அவர்களுக்கு செய்கிற துஆ, இன்று உலமாக்களுக்கு உதவி செய்ய வேண்டும், முஅத்தின்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அந்த சில சகோதரர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று உங்களோட மண்ணில் பிறந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் இங்க வந்து உலமாக்களுக்கு இந்த பல வருஷமாக செய்து வரக்கூடிய 300, 400, 450 பேருக்கு உதவி செய்து கொண்டு போகிறார். இதுதான் எங்கள்கிட்ட வரவேண்டிய உலமாக்களுடைய கஷ்ட நஷ்டங்களை போக்குவதற்கு என்ன பங்களிப்பு செய்ய முடியும். நிர்வாகிகள் யாரும் அவங்களோட பணத்திலிருந்து கொடுக்கிறது இல்லை, வரக்கூடிய சந்தால இருந்து தான் கொடுக்கிறது. கொடுக்கக்கூட கொஞ்சம் தாராள உள்ளத்தை வச்சா அல்லாஹ் தர நாடினால் தந்து கொண்டே இருப்பான். சுப்ஹானல்லாஹ், நியத்தை வச்சுதான் நடக்கும். ஆக சிறார்கள் தயாரிக்கப்பட வேண்டும், பெண்கள் தயாரிக்கப்பட வேண்டும், துறை சார்ந்தவர்கள் உலமாக்களோடு இணைந்து பயணிக்க வேண்டும். ஜம்மியத்துல் உலமா உடைய இந்த 100 வருட பயணத்தில் இந்த முன்மாதிரியான ஒரு உஸ்வாவை நீங்கள் காண்பீர்கள். என்னென்ன துறைக்கு யாரை சேர்க்கணுமோ அவர்களை எடுத்துக்கொண்டு ஆலோசனை செய்யப்படும். ஐஜிபி ஒரு நாள் கால் பண்றார், என்னன்னு கேட்டேன். அவர் சொன்னார், இந்த பாருங்க கோவிடுடைய இன்ஜெக்ஷன் எல்லாரும் பண்ணிட்டாங்க, இந்த பகுதியில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் மட்டும் செய்யாம இருக்கிறாங்க, கொஞ்சம் நீங்க எனக்கு உதவி செஞ்சா நல்லா இருக்கும். தாராளமாக ஜம்மியத்துல் உலமா அதுக்கு தானே இருக்கிறோம், உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு தாராளமாக உம்மத்துக்கு வழிகாட்டுவோம் என்று சொன்னோம். அதானுடைய கோவிடுடைய நேரத்துகள் எல்லா ஆலயங்களும், எல்லா மஸ்ஜிதுகளும், எல்லா வணக்க ஸ்தலங்களும் மூடப்பட வேண்டும் என்று சொல்ல நேரத்தில் நாங்கள் ஐஜிபியோட போயிட்டு பேசினோம். எங்களுக்கு ஒரு சலுகை தர வேண்டும், எங்களுடைய மஸ்ஜிதில் இமாமும் முஅத்தினும் இருக்க வேண்டும், அங்கு அதான் சொல்லப்பட வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் ஜம்மியத்துல் உலமாவும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் ஒன்று சேர்ந்து நாட்டில் எல்லா மஸ்ஜிதுகளுக்கும் அந்த நோட்டீஸை விநியோகித்து அந்த அதானுடைய அந்த ஷிஆரை, அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பாதுகாப்பதற்கு நாம் உதவியாக இருந்திருக்கிறோம் என்று யாரும் மறந்து விடக்கூடாது. துறை சார்ந்து இந்த நாட்டுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பாக்கியங்களை எண்ணி பாருங்கள். MMDA இந்த நாட்டுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய விவாகரத்து சட்டம், இந்த நாட்டுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வக்ஃபுடைய ஆக்ட், இந்த நாட்டுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய முஸ்லிம் ஸ்கூல்கள், இது எங்களுக்கு கிடைச்சிருக்கிற பாக்கியம். அக்கரைப்பட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம் ஸ்கூல்கள் என்றால் அதை வளப்படுத்துவதற்கு எப்படி மதரசாக்கு செலவழிக்கிறோமோ, மஸ்ஜிதுக்கு செலவழிக்கிறோமோ, ஸ்கூலுக்கும் செலவழிக்க வேண்டும். இதை கொண்டுதான் ஒரு சமூகம் கட்டி எழுப்பப்படும். அம்பாறை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஸ்கூல்களுக்கு வரக்கூடிய ரமதான்ல ஒரு பகுதியை ஜகாத் தூக்கி வைங்க, அது கொடுங்க. அந்த ஊர்ல உங்களோட குடும்பத்துல அந்த பைத்துல் மால்ல கொடுக்கக்கூடிய விதத்துல கொடுங்க, உங்களோட சதக்கால இருந்து கொடுங்க, உங்களோட ஹதியால இருந்து கொடுங்க, உங்களோட உள்ளத்தால் அல்லாஹ் தந்ததுல ஒரு 5% கொடுங்க. இந்த மக்களுடைய சமூகத்தை கட்டி எழுப்புவதற்கு அதை கொண்டுதான் ஒரு சமூகம் கட்டி எழுப்பப்படும். அது இல்லாமல் வெறுமனே ஜகாத்துல ஃபத்வா கேட்டு அங்க கொடுக்கலுமா இங்க கொடுக்கலுமா என்று அந்த ஃபத்வாவுக்கு போகாமல் இப்படிப்பட்ட ஒன்றை உருவாக்குங்கள். ஸ்கூல்கள், எங்களுக்கு காதிமார்கள் நியமிக்கப்படுகிறார்கள், அந்த காதிமார்களுக்கு உதவி செய்யுங்கள். நீங்க அவர்கள்
அவர்களுக்கு ஒரு சரியான இடத்தை எடுத்து கொடுப்பது அந்த நிர்வாகத்தை செய்வதற்கு உதவியாக இருக்கும். எல்லா விஷயத்தையும் அரசாங்கத்தில் எதிர்பார்க்க முடியாது. நாங்களும் சில காரியங்களை செய்வதற்காகத்தான் இந்த விஷயங்களை கட்டியெழுப்ப முடியும். இந்த நாட்டுக்கு சில பெரும் பெரும் நாடுகளில் கிடைக்காத, அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டில் கிடைக்காத சில பாக்கியங்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதுதான் இஸ்லாமிய பொருளாதாரம். உங்களுக்கு தெரியும், வங்கித்துறையில் இஸ்லாமிய பொருளாதாரம் படித்தவர்கள் ஏராளமானவர்கள் இங்கு இருக்கிறீர்கள். இந்த நாட்டில் 2005 முன்னைய நாள் சில துறை சார்ந்தவர்கள் இன்றும் உயிர் வாழக்கூடியவர்கள் செய்த சில தியாகத்தின் காரணத்தினால் இந்த நாட்டுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பாக்கியம். நஷ்ட லாபம் இஸ்லாமிய பொருளாதாரத்தில் இருக்கும். அதை நாங்கள் சகித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு காரணம் நிர்வாகத்தில் வரக்கூடிய சில அது கவனமின்மையின் காரணமாக இருக்கும். அது ஒரு பக்கம் இருக்க, இந்த நாட்டில் கடந்த காலங்கள் 15 வருஷங்களாக எப்படிப்பட்ட சோதனைகள் அனுபவித்திருக்கிறோம். நீங்கள் 30 வருட யுத்தத்தை எப்படி சந்திச்சீர்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லி விளங்க வைக்க தேவையில்லை. சுனாமி வந்த நேரத்தில் மருதமனை எப்படி இருந்தது என்று நீங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த அம்பார பகுதியும் அந்த அம்மான் தொட்டு பகுதியும் எப்படி சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டது என்று எங்களுக்கு தெரியும். நான் மருதமுனையில போய் மௌலானா இடத்துல பேசின நேரத்தில் எத்தனை தாய்மார்கள் உயிரிழந்தார்கள் என்று சொன்ன நேரத்தில் என்னை பிடிக்க வேண்டாம், என்னுடைய மேனியில் ஆடை இல்லை என்று தாய்மார்கள் உயிரை கொடுத்த அப்படிப்பட்ட தாய்மார்களும் இந்த மண்ணில் வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா 17,000 ஜனாசாக்களை நாங்கள் இந்த சுனாமியில் அடக்கி இருக்கிறோம். நானும் அந்த நேரத்தில் 2024 அந்த டிசம்பர் 30ஆம் தேதியிலிருந்து 40 நாள் நான் இதில் ஈடுபட்டது எனக்கு தெரியும். எப்படி நாங்கள் விதவைகளுக்கு அவர்களுக்கு வழிகாட்டினோம், அனாதைகளுக்கு வழிகாட்டினோம். ஜமியத்துல் உலமா செய்த ஒரு பாரிய சேவைதான். இந்த விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். இஸ்லாமிய வங்கி என்று சொன்னாலே வட்டி தான், மாற்று கருத்து கிடையாது. இஸ்லாமிய அந்த வங்கி ஆக்ட் எடுத்து படிச்சீங்கன்னா அது வட்டியாகத்தான் இருக்கும். ஆனால் 2005 பெரிய மாற்றம் ஒன்று நடந்தது. அதுக்கு 3 பேர் மௌத்தாகி விட்டார்கள். கண்டியை சேர்ந்த ஜஸ்டிஸ் ஜமீல், மிஸ்டர் ஆலிஃப் அவர் பதிலுல் முகமது அவருடைய ஒரு செக்ரட்டரியாக இருந்திருக்கிறார். அதே நேரத்தில் மிஸ்டர் மரிக்கார். இந்த 3 துறை சார்ந்தவர்கள். அவர்கள் அந்த நேரத்தில் இருந்த மிஸ்டர் ஜெயவர்தன அவர்களோட பேசி அந்த நேரத்தில் அதை கொண்டு வருவதற்கு பார்லிமெண்ட்ல சட்டம் மாத்திரத்துக்கு அல்லாஹ் தஆலா காரணமாக அமைந்தான். இன்று வாழ்கிறார்கள். உங்களுடைய இந்த யூனிவர்சிட்டியுடைய சான்சலராக இருக்கக்கூடிய கௌரவத்துக்குரிய PC ஃபாயில் முஸ்தபா அவர்கள், அதே நேரத்தில் எங்களுடைய டாக்டர் ரஃபீக் காசிம் அவர்கள், இவர்கள் உயிர் வாழ்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும். அவர்கள் செய்த முயற்சியின் காரணத்தினால் நாட்டுடைய ஆக்டே மாற்றி அமைக்கப்பட்டது. அப்படின்னா PLS, ப்ராஃபிட் லாஸ் ஷேரிங், பேங்க்ல வியாபாரம் செய்ய முடியும் என்ற சட்டம் 2005க்கு பிறகுதான் இந்த நாட்டில் உருவாக்கப்பட்டது. அதுக்கு இந்த முஸ்லிம்கள் தான் காரணமாக அமைந்தார்கள். முன்னோர்களான முபாரக் ஹசரத் அவர்கள், ரியால் ஹசரத் அவர்கள், இன்னும் நியாஸ் ஹசரத் அவர்கள், அவர்களும் இதுக்கு பங்காளியாக மாறி இருக்கிறார்கள். அவர்களுடைய சலாவுதீன் ஹசரத் அவர்கள், இந்த 4 பேரும் அதற்கு ஒரு உறுதுணையாக இருந்து சில விஷயங்களை கட்டியெழுப்பதற்கு காரணமாக அமைந்திருக்கிறார். இப்ப இதுல விவாதிச்சு கொண்டு ஒரு காசி கோட்டில் ஒரு பிரச்சனை வந்தா சோசியல் மீடியால போடுறது, ஒரு மஸ்ஜிதில் ஒரு பிரச்சனை வந்தா சோசியல் மீடியால போடுறது, அது ஒரு ஆலிம் ஒரு தவறு வந்தா அதை அம்பலப்படுத்துறது, ஒரு மதரசால ஒரு பிரச்சனை வந்தா அதை தூக்கி வெளியே போடுறது. இது இஸ்லாம் சமூகம் ஒரு நாளும் உருப்பட மாட்டாது. இத சமூகம் வழிகாட்ட வேண்டும், வழிநடத்த வேண்டும். மஸ்ஜிதுகள் ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு இந்த அடிப்படைகளில் நாம் தவறிழைத்தால் அங்கு இந்த சமூகம் வீணாகி போயிடும். அதனால் ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புவதற்கு நான் ஒரு சில விஷயங்களை தான் சுருக்கமாக முன்வைத்திருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நான் நினைக்கிறேன் நான் 2 விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஹதீஸ்ல வருகிறது, எத்தி வைப்பவரை விட எத்தி வைக்கப்பட்டவர்கள் அவர்கள் கிரகிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, இந்த மண்ணில் இந்த மஸ்ஜிதில் அமர்ந்திருக்கக்கூடிய அமைதியாக இந்த 1 மணி நேரத்தை 1.5 மணி நேரத்தை கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் தாய்மார்களும் சகோதரிகளும் கிரகிக்கிறீர்கள், புரிந்து கொள்கிறீர்கள், உள்ளத்தில் நிரப்பமான நீயத்துடன் இருக்கிறீர்கள். அல்லாஹ் இந்த ரமதானை ஒரு சமூக மாற்றத்துக்குரிய ரமணானாக ஆக்கி தருவாயாக என்று நாம் அல்லாஹ்விடத்தில் மன்றாட்டுடன் தான் இந்த பயணத்தை ஆரம்பித்திருக்கிறோம். வாலிபர்கள் தயாரிக்கப்படுவார்கள், சிறார்கள் மஸ்ஜிதுக்கு மக்தப் 5 வயது ஆகிட்டா தாய்மார்களே உங்களோட குழந்தைகளை மஸ்ஜிதுக்கு அனுப்புங்க, குர்ஆன் ஓத வைங்க.
நான் ஒரு 5 நிமிஷம் கூட எடுக்கிறேன், பிரச்சனை இல்லை, 10 நிமிஷம் கவனமாக கேளுங்க, முடிக்க போகிறேன். குழந்தைகள் அல்லாமா இக்பால் எங்கள் யாருக்கும் தெரியாதவர் அல்ல. அல்லாமா இக்பாலுடைய கவிதைகள் அது அந்நியனுக்கும் தெரியும், ஐரோப்பியர்களுக்கும் தெரியும். அல்லாமா இக்பால் அவர்கள் பேசினது அதிகமாக உருது மொழியில தான், ஹிந்தியில தான் அவர்கள் பேசினார்கள். ஆனால் உலகம் அதை வரவேற்கிறது. அவர்கள் ஸ்பெயினுக்கு போய் வந்தார்கள், வந்து சொன்னார்கள், ஓ இந்திய மக்களே, முல்லாக்கள், அவர் சொன்ன வார்த்தை முல்லாக்கள், இந்த மௌலைமார்கள் குழந்தைகளுக்கு குர்ஆன் கற்பிப்பதை விட்டார்கள் என்றால் ஒரு சமூகம் ஸ்பெயினை போல மாறிவிடும் என்று சொன்னார்கள். கருத்து என்ன? ஸ்பெயின் அப்படியே மதம் மாறி போய் ஆயிரக்கணக்கான மஸ்ஜிதுகள் அது வேற மதங்கள் கையில மாறி போனது. இந்த இந்தியா மண்ணும் அப்படி ஆகிவிடும் எச்சரிக்கை செய்தார்கள். கன்னிமார்கள், இன்றைய வாலிபர்கள் சிறார்களை நாங்க ஸ்கூலுக்கு, ஹை ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு, யூனிவர்சிட்டிக்கு கொடுக்கிறோம். அவர்கள் போகக்கூடிய துறைகள்ல எங்கேயும் அல்லாஹ் ரசூல் ஆகிரத் பேசப்பட மாட்டார். மெடிக்கல் படிக்கிற இடத்துல அது அல்லாஹ் ரசூல் ஆகிரத் பேசப்படுமா? இன்ஜினியரிங்ல அது இருக்குமா? லால அது இருக்குமா? இந்த இஸ்லாமிய நாடா இது மதீனா முனவ்வராவா அதை பத்தி படிச்சு கொடுக்கறதுக்கு? எங்கேயும் அதை பத்தி பேச மாட்டாது. டென்டிஸ்ட், அது சயின்டிஸ்ட், அது மெடிக்கல், அது இன்ஜினியரிங், அது அக்கவுண்டிங், எங்கேயுமே இஸ்லாம் என்ற வார்த்தையே வரமாட்டாது. அப்ப எங்க இருந்து வரும்? இந்த 5 வயது புள்ள 15 வயது வரைக்கும் ஆலிமோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய நேரத்தில் அங்குதான் இந்த ஆலிம்களும் மனம் திறந்து தன்னுடைய புள்ளையை அனுசரிக்கிறது போல, அரவணைக்கிறது போல அந்த குழந்தைகளை பாசத்தோடு ஏசாமல் திட்டாமல் துஆ செய்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஒரு குழந்தையை வழிநடத்தினார்களோ அது போல நாங்கள் வழிநடத்த வேண்டும். அன்பு உலமாக்களே, 10,000 15,000 வரைக்கும் வாழக்கூடிய இந்த நாட்டு உலமாக்களே, உங்களை விழித்தவராக உங்களுக்கு இந்த தூதை தருகிறேன். ஒவ்வொருவரும் மஸ்ஜிதில் ஈடுபடுங்கள், உங்களுடைய நேரத்தை மஸ்ஜிதுக்கு கொடுங்கள். நிர்வாகிகளே அதுக்கு துணையாக இருங்கள். முன்னைய காலங்களில் நாங்கள் கட்டி எழுப்பி 2 லட்சம், அது 1500 மஸ்ஜிதுகள், 3000 மஸ்ஜிதுகளுக்கு கொண்டு போயிட்டு சேர்த்தோம். ஆனால் அந்த ஜஹரானுடைய ஃபித்னாவின் காரணத்தினால் அது அப்படி வீழ்ச்சி அடைந்து போயிருக்கிறது. எல்லாரும் மறுமலர்ச்சிக்கு முதல் கட்டமாக இந்த மக்தபுகளை ஹயாத்தாக்குவோம் என்ற நியத்தை வைப்போமா எல்லாரும் இன்ஷா அல்லாஹ். உலமாக்களும் துறை சார்ந்தவர்களும் சேர்ந்து அக்கறைப்பட்டு முன்மாதிரியாக இருங்கள். வாருங்கள், அலைங்கள், துறை சார்ந்தவர்கள் அமருங்கள். உலமாக்கள் மட்டும் இருந்து பேசிக் கொள்வதற்கல்ல, சமூக விஷயங்களை துறை சார்ந்தவர்களை எடுங்க. மற்ற நிர்வாகிகள் வாங்க, ஃபெடரேஷன்களை உருவாக்குங்க, அங்கிருந்து பேசுங்க. பிரச்சனைகளை பேசாம தீர்வுகளை பாருங்க. இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு? எங்களுக்கு இந்த தீர்வு இருக்குது, போகலாம். நான் பார்க்கிறேன் எப்படின்னா, நான் இந்த இஸ்லாமிய பொருளாதார விஷயத்துல 1995 என்னோட பயணித்த முபாரக் ஹசரத், ரியால் ஹசரத், சலாவுதீன் ஹசரத், நியாஸ் ஹசரத் எல்லாரும் மௌத்தாகிட்டாங்க. நானும் இப்ப நெருங்கி கொண்டிருக்கிறேன் போறதுக்கு, எந்த நேரம் என்று தெரியாது. கன்னிமார்களே, ஈமானோட மதீனாவுடைய மௌத்த அல்லாஹ்வின் பால் மரணத்தை அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. நாங்க துறை சார்ந்தவர்கள் உருவாக்கணும். மதரசால சில வாலிபர்களுக்கு அந்த தைரியம் இருக்கும். அவர்கள் நான் ஒரு ஜட்ஜாக வரணும், நான் ஒரு காதியாக வரணும், அடையாளப்படுத்துங்க. அவருக்கு இன்றைக்கு 25 வயசா இருக்கும், ஆனால் ஒரு 15 வருஷத்துக்கு பிறகு அவர் ஒரு காதியாக வர முடியும். அவருக்கு அந்த ஆளுமையை உண்டாக்குங்க, அதை பயிற்சி கொடுங்க. அவருக்கு ஒரு அரசியல்வாதியை உருவாக்குறதுக்கும் இந்த மஸ்ஜித் பயன்படுத்தப்பட வேண்டும். முஸ்லிம்கள் அரசியல்வாதிகளாக வரும் பொழுது இஸ்லாமிய அடையாளம் அவர்களிடத்தில் காட்சி அளிக்க வேண்டும். அதுக்கும் உலமாக்களும் துறை சார்ந்தவர்களும் சேர்ந்து அதை கட்டி எழுப்ப வேண்டும். அரசியல்வாதிகளை திட்டி ஏசி இருந்த ஒரு சமூகம் உருவாக மாட்டாது. அரசியல் இருக்கக்கூடிய குறைபாடுகளை அடையாளப்படுத்தி தீர்வுகள் கொடுங்கள். நான் கொடுக்கும் தீர்வு ஒரு சமூகம் உருவாகும் என்று சொல்லும் பொழுது ஸ்பீக்கராகவும் இருப்பார், பார்லிமெண்ட்ல இருப்பார், ஆனால் அவருடைய ரெக்கார்டில் அல்லாஹ் ரசூல் ஓடிக்கொண்டிருப்பார். அவர் பேசும் பொழுது முதலாவது உலமாக்களிடத்தில் கேட்பார், இந்த துறையில நான் எப்படி பேச வேண்டும் என்று கேட்பார். அவர் அந்த வழிகாற்றலோட உலமாக்கள் அவரோடு அவர்களுடைய உதவியை எடுப்பார்கள். ரெண்டும் சேர்ந்துதான் தாவனு அல் பிர்ரி வத் தக்வா, நல்ல விஷயங்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்ற இந்த பயணத்தை பயணிக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த காரியங்கள் நடைபெறும். கண்ணியமானவர்களே, நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம். ஒரு சின்ன சம்பவத்தை சொல்கிறேன். 3 மாடுகள் ஒன்று சேருமாம். அது நல்ல கொம்புள்ள
அன்புள்ள மாடுகள், ஒன்று கருப்பு, ஒன்று வெள்ளை, ஒன்று பிரவுன். சிங்கம் வந்தா அது சிங்கத்தை விட தைரியமாக 3 மாடும் நிக்க கொள்ள சிங்கம் ஒளிஞ்சு ஓடிடும். சிங்கம் ஒரு நல்ல ஒரு ட்ரிக்கி ஒரு தந்திரத்தை கையாண்டுச்சு. அது போய் கருப்பையும் பிரவுனையும் தனி எடுத்து சொல்லிச்சான், இந்த பாரு, இந்த வெள்ளை எங்கட நிறம் இல்லை, நாங்க 3 ஒன்றுதானே, நான் அதை கொல்லும் பொழுது அதை அடிக்கும் பொழுது நீ கை வரக்கூடாது, நீ ஒதுங்கி இருக்கணும். அது முடிச்சிருச்சு கருப்பு. 2வது வந்துச்சு பிரவுன். வெள்ளை முதலாவது வெள்ளையை முடிச்சிச்சு. அதுக்கப்புறம் பிரவுனுக்கிட்ட வந்து சொல்லிச்சு, ஏன் நிறம் ஓண்ட நிறம் ஒன்றுதானே, இது கருப்பு, இதை முடிக்கிறேன்னு சொல்லிச்சு. அதே முடிச்சிருச்சு. 3வது வந்துச்சு இந்த பிரவுன் கிட்ட. பிரவுன் சொல்லிச்சான், என்ன கொஞ்சம் பேச விடு. என்ன பேச போறா? என்று வெள்ளை கொல்லப்பட்டதோ அன்று நானும் கொல்லப்பட்டு விட்டேன். இந்த கோஷத்தை எழுப்பினார்கள் அலி ரலியல்லாஹு அவர்கள். உஸ்மான் என்று ஷஹீதானாரோ ரலியல்லாஹு அன்ஹு, அன்று அலியும் கொல்லப்பட்டு விட்டார் என்று சொன்னார்கள். சமூகத்தை கூறு போடுறதுக்கு டிவைட் அண்ட் ரூல் தான் இந்த அநியாயக்காரர்களுடைய சூழ்ச்சி. அதுக்கு நாங்க மாட்டிக்கொள்ளக்கூடாது, நாங்க தயாரிக்க வேண்டும். இந்த நாட்டுக்கு தகுதியானவர்கள் இப்ப இருக்கக்கூடியவர்களோட கைகோர்த்து மஸ்ஜிதுகள் உலமாக்கள் அவர்களோட பேசி மார்க்க விஷயங்களை அவர்களோட பரிமாறி அவர்களை வளர்த்து எடுக்க வேண்டும். எதிர்காலம் ஒரு சமூகம் உருவாகிறதுக்கு இந்த நாட்டில் நாங்க எங்களை மெரிட்ஸோட வாழ்றதுக்கு இது உதவியாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு வரக்கூடிய ரமதான் ரஹ்மத்துடையது, மக்ஃபிரத்துடையது, நரக விடுதலையுடையது. அல்லாஹ் தஆலா இரக்கம் உள்ளவன். அல்லாஹ் அக்பர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பத்தில் பலதையும் சுட்டி காட்டியிருக்கிறார்கள். தாயை விட பன்மடங்கு இரக்கம் உள்ளவன் அல்லாஹ். அந்த அல்லாஹோட நெருங்குவோம். ரமதான அதிகமான 4 விஷயங்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அஸ்அலுக்கல் ஜன்னah வ அஊது பிக மினன் நார். அல்லாஹ் சொர்க்கத்தை தா, நரகத்திலிருந்து பாதுகாப்பு தா. எல்லாரும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்வதோட லா இலாஹ இல்லல்லாஹ் அதிகமான திக்ர்கள் இதை செய்ய வேண்டும். ஜமியத்துல் உலமால ஏற்பாடு செய்து ரமதானுக்கு முதல் எங்களுடைய சில வழிகாட்டல்கள் இருக்கிறது. அதுகளை மக்களுக்கு ஒவ்வொரு நாளும் நீங்க கொஞ்சம் வழிகாட்டல் கொடுத்தா ரமதானுடைய சட்ட திட்டங்கள் என்ன, அந்த சட்ட திட்டங்களை மக்களுக்கு விநியோகிங்க, அதை சொல்லுங்க, உற்சாகப்படுத்துங்க. அதே நேரத்தில் ஜகாத்துடைய விநியோகத்துக்கு வழிகாட்டுங்க. நாங்க ஒரு மகாநாடு நடத்தினோம் சென்ற மாதம் 24ஆம் தேதி. அந்த மகாநாட்டில் இலங்கையில் 350-400 உலமாக்கள் ஃபத்வா துறை மார்க்க விஷயத்தில் உள்ளவர்கள் அழைத்தோம். அவர்களுக்கு ஜகாத் விநியோகம் சம்பந்தமாக வழிகாட்டல் கொடுத்திருக்கிறோம். எல்லா மக்களும் ஏராவூர், காத்தாங்குடி, கல்முனை, பெட்டிக்குளோ, அம்பாறை இந்த பகுதி எல்லாரும் சேர்ந்து அந்த 14 டிவிஷன்களும் அம்பாறையில் பெட்டிக்குளோவில் இருக்கக்கூடிய 3 டிவிஷன்களும் சேர்ந்து உலமாக்கள், துறை சார்ந்தவர்கள், மஸ்ஜித் நிர்வாகிகள் சேர்ந்து இந்த பயணத்தை முன்னெடுத்து போக்கல ஒரு சிறந்த சமூகம் உருவாக முடியும். ரமதான் குர்ஆன் இறங்கிய மாதம், லைலத்துல் மாதம், பத்ருடைய வெற்றியுடைய மாதம். அல்லாஹ் இடத்துல மன்றாடுவோம், யா அல்லாஹ் இந்த ரமதான் நமக்கு ரஹ்மத்துடையதாக, மக்ஃபிரத்துடையதாக, உலகத்துக்கு சாந்தியும் சமாதானம் உடையதாக அல்லாஹ் தஆலா ஆக்கி தர வேண்டும் கேட்டுக்கொண்டு இறுதியாக இமாம் புகாரி பதிவு செய்த அந்த ஹதீஸை கொண்டு முடிக்கிறேன். நாளை கியாமத் நாளையில சில மனிதர்களுடன் அல்லாஹ் ரகசியம் பேசுவானாம். ரகசியம் பேசக்கொள்ள அல்லாஹ் சொல்லுவானாம், நீ இதை செய்தா, இதை செய்தா, இதை செய்தார். அவன் நடுங்குவான். ஏன்னா நான் இன்றைக்கு பிடிபட்டுட்டேன் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுவானாம், இதெல்லாம் மன்னிச்சுட்டேன், உன்னை சொர்க்கத்துக்கு அனுப்புறேன் என்று. அல்லாஹ் என்னை உங்களையும் அந்த கூட்டத்தில் ஆக்கியருள்வானாக. வந்த எல்லோரும் இந்த தூதை சுமந்தவர்களாக போகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. யா அல்லாஹ், இதோ இந்த மஸ்ஜிதில் நாம் ஒன்று சேர்ந்து உம்மத்தை கட்டி எழுப்பும், ஒரு சமூகத்தை கட்டி எழுப்பும் ஒரு பணியில் ஈடுபட்டோம். யா அல்லாஹ், பேசினவர்கள், கேட்டவர்கள் எல்லோரும் சிறப்பான மக்கள். யா அல்லாஹ், எங்களை நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், அக்கறை பற்றி இந்த மஸ்ஜிதை காரணமாக ஆக்கி உலக நாடுகளுக்கு இந்த தூதை கொண்டு போகக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், ஒன்றுபட்ட உம்மத்தாக, ஒரு சிறந்த முன்மாதிரியான சமூகமாக எங்களை நீ ஆக்கருள்வாயாக. எங்களுடைய சிறார்கள், எங்களுடைய வாலிபர்கள், எங்களுடைய யுவதிகள், எங்களுடைய தாய்மார்கள், எங்களுடைய புத்திசாலிகள், எங்களுடைய துறை சார்ந்தவர்கள், எங்களுடைய அரசியல் தலைவர்கள், இந்த நாட்டில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்களும் யா அல்லாஹ் ஒன்றுபட்டு ஒரு சிறந்த சமூகமாக வாழ கிருபை செய்வாயாக. எங்களுடைய தப்பு தவறுகள், குற்றம் குறைகளை மன்னித்து உண்மையான மூமின்களாக வாழ்ந்து
மதீனாவுடைய மௌத்தை, உன்னுடைய பாதையில் மரணத்தை தந்தருள்வாயாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வ அலைக்கும்